இப்ப நான் இந்த ரிலீஸ் மேட்டருக்கு வரேன். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பர்ல ஷூட் ஆரம்பிக்கிறோன்னு, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன், படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம் இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னாரு, இல்லை அக்டோபர்ல வந்து விஜய் சாரோட படம் டேட் போட்டுட்டாங்க, அப்போ வேண்டாம். ஜனவரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிடுவோம். ஏன்னா இங்க நம்ம ஊர்ல 10 நாள் லீவ் இருக்கு, அதை லாக் பண்ணி தாங்க நான் ஃபுல்லா ஒர்க் பண்ண போறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்க அது உங்களுடைய கால், நீங்க தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அது ஒரு அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூலயும் அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி படம் வந்து பொங்கலுக்கு நாங்க பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு, அதுல இருந்து சில நாள் கழிச்சு விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடிச்சேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்றோமே போது, ஆனா 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பா தாங்குனேன் அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, ஆனா சேஞ்ச் பண்றதுல 2 சிக்கல் இருக்குன்னு. ஒன்னு, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுத்தி இருக்க பிசினஸ் எல்லாமே ஜனவரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோம். இன்னொன்னு, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேல தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குன்னு, அப்ப இது வேணானே, நமக்கு வேற வழி இல்லைன்னு இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிசினஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்றான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டா பொசிஷன் பண்ண நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா நம்ம ஏத்துக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டானோட வேலை. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனா இது கரெக்டா கம்யூனிகேட் மட்டும் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ் போன் அடிச்சேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட ப்ரோ, இந்த மாதிரி படம் நீங்க வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்ட்டேன். ஆமா ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிசினஸ் நிறைய ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோ, அவரு சொன்னாரு, ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்ல. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் பிலிம்னு சொல்றாங்க, அதனால ஜெகதீஷ் சொன்னாரு, ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. இல்ல ப்ரோ, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, லாஸ்ட் பிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இல்ல நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம. அடிச்சாரு. ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொன்னாரு, நம்ம சூப்பரா பண்ணலாம். இவ்வளவுதான் இதுக்குள்ள நடந்த மொத்த கதை. இத வந்து டோட்டலா மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். நமக்கு தெரியல நம்ம என்ன ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் சொன்னது, ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னா. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு இந்த படத்துல உங்களோட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கும். இல்ல ரொம்ப ஸ்வீட்டா வந்து நீங்க அதை பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டா சொன்னாரு. இதுதான் எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். சோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. மை டியர் ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க. 33 வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலா இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப டஃபா தான் இருக்கு. எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இந்த ஏஐ வேற வந்துருச்சு. நீ ஏஐயான்னு ஏஐ கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷன்ல தான் நாம எல்லாருமே இருக்கோம். அதனால இதுக்குள்ள நீங்க
உள்ளேயே வராதீங்க, நீங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க படத்தை அவங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க, மத்தவங்க படத்தை மாறி மாறி செலிப்ரேட் பண்ணிப்போம். மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும். நான் இன்னமும் கிளியரா சொல்றேங்க, எவன் என்ன வேணும் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இப்ப நான் ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசுறதுக்கு வரேன்.